இந்த உலகத்தோட மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் டெவலப்பர் யாருன்னு தெரியுமா? நம்ம ராஜராஜ சோழன் தான். ஆமாங்க. நினைச்சு பாருங்களேன், 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ், கிரேன்ஸ், லக்ஸரி வில்லாஸ் அந்த மாதிரியான கான்செப்டே கிடையாது. ராஜராஜ சோழன் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கோவில்கள் கட்டினாரு. ஒரு ஊர்ல கோவில் கட்டும்போது அந்த கோவிலை சுத்தி பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வியாபாரத்துக்கு வருவாங்க, சந்தை கிரியேட் ஆகும். அதை சுற்றி பார்த்தீங்கன்னா அறிஞர்கள் வருவாங்க, நிறைய சிற்பிகள் வருவாங்க, தொழிலாளர்கள் வருவாங்க. ஸோ விவசாயிகள் பார்த்தீங்கன்னா காய்கறி, நெல் அந்த மாதிரி அவங்க பயிர் வச்சது எல்லாத்தையும் விற்கிறதுக்காக வருவாங்க பண்ணுறவங்க. இது எல்லாமே வரும்போது அந்த லேண்டோட வேல்யூ வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நம்ம பேரரசர் ராஜராஜ சோழன் வந்து வெறும் கோவில் கட்டுறது மட்டும் கிடையாது, அதை சுற்றின இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏரிகள், கெனால்ஸ், அதே மாதிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு அவங்க எடுத்துக்கிட்ட மெனக்கடல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இன்னுமுமே நிலநாட்டிட்டு தான் இருக்குது. நிறைய ஏரியாவில் அவங்க கிரியேட் பண்ண வாட்டர் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ராஜராஜ சோழன் வந்து வெறும் கோவில் மட்டும் கட்டல, அந்த கோவிலை சுற்றி பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கிற நகரங்களை உருவாக்குனாங்க. நம்ம சோழ அரசர் கோவில்கள் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாண்டி ட்ரேடையும் நல்லா உருவாக்குனார். அதாவது நாகப்பட்டினம் போர்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உலகத்தில் நிறைய மூலையில் மிடில் ஈஸ்ட்டு, சைனா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா இந்த மாதிரி நிறைய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நல்ல குளோபல் கனெக்டிவிட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நல்லா சப்போர்ட் பண்ணி ஒரு பிளான்டு விஷனோட ஒரு சிட்டியை டெவலப் பண்ணும்போது ரியல் எஸ்டேட்டும் நல்ல ரேப்பிடாக டெவலப் ஆகும். அந்த காலத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல முன்னுதாரணமாக நம்ம ராஜராஜ சோழன் இருந்தார். அதே மாதிரி இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் துபாயும் அதே மாதிரி நல்ல ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் வர்றதுக்கு மெயின் ரீசனும் இதுவாகவே இருக்குது.